Hi friends, welcome to Amudha Kitchen. Amudha Kitchen la இன்னைக்கு ஹெல்தியான ரெசிபி பாலக்கீரை வச்சு நம்ம என்ன செய்யறதுன்னு பார்க்கலாம். பாலக்கீரை இப்படி தான் இருக்கும் பாருங்க. தண்டு இது ஒரு கட்டு பாலக்கீரை நல்லா வாஷ் பண்ணிட்டு எடுத்து வச்சிருக்கேன். 2-3 முறை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இது வந்து நம்ம கூட்டு தான் நம்ம செய்ய போறோம். கூட்டு பொரியல் இது போல சாம்பாரும் வந்து வைக்கலாம். கூட்டு செஞ்சால் ரொம்பவே வந்து டேஸ்ட் அருமையாக இருக்கும். இந்த கூட்டுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். மீடியம் சைஸ் வெங்காயம் 2, மீடியம் சைஸ் தக்காளி 1, துவரம் பருப்பு நல்லா நம்ம சாம்பாருக்கு போடக்கூடிய அளவில் தேவையான அளவுக்கு எடுத்து வச்சுக்கலாம். நல்லா வேக வச்சு இது போல் வந்து குழைய இருக்கட்டும். இந்த கீரையோட பெனிஃபிட் என்னன்னு பார்த்துடலாம். இது வந்து விட்டமின் சத்து நிறைந்துள்ளது, உடலுக்கு குளிர்ச்சியை தரும். அதே போல் எக்ஸாம் டைமில் நல்லாவே வந்து நம்ம பிள்ளைகள் வந்து படிக்கிறதுனால வந்து மூளையில் ஏற்படக்கூடிய டென்ஷன் டயர்ட்னஸ் எல்லாமே வந்து போக்கக்கூடிய ஒரு வல்லாரை கீரைக்கு அடுத்தது இந்த கீரையை நம்ம சொல்லலாம். ரொம்பவே வந்து அருமையானது இந்த பாலக்கீரை. மிகுதியான சத்துக்கள் நிறைந்த கீரை. இதை கண்டிப்பாக வந்து நம்ம பொரியலாக செய்யறதை விட கூட்டாக செஞ்சால் பிள்ளைகள் ரொம்ப வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், இதை நம்ம நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கணும். முதல்ல கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், பாலக்கீரை நல்லா தண்டுகள் தனியாக கீரை தனியாக நல்லா பொடியாக வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதில் 200 ml தண்ணி எடுத்துக்கிட்டால் போதும். ஏன்னா அது கீரை வந்து நிறையவே வேக நல்லா வந்து தண்ணி விடும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதில் நம்ம கீரையை போட்டுக்கலாம். தண்ணி சூடு ஏறினதும் போட்டுருங்க. அது கூடவே கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் தக்காளியை சேர்த்துக்கலாம். கீரை பாருங்கள் நல்லா வந்து கொதிக்குது. பூண்டு சொல்ல மறந்துட்டேன். பூண்டு ஒரு 15 பல் போட்டுக்கலாம். 10லேருந்து 15 பல் பூண்டு நல்லா தோல் உரிச்சிட்டு சேர்த்துக்கலாம். எப்பவுமே நம்ம கூட்டு செய்யும்போது எந்த கூட்டாக இருந்தாலும் வெஜிடபிள்ஸ் கூட்டாக இருந்தாலும் நம்ம வந்து இந்த பூண்டு சேர்க்கறது மூலமாக கேஸ் ட்ரபிள் இல்லாமல் நம்ம பார்த்துக்கலாம். நம்மளோட ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது. இம்யூனிட்டி பவரை நல்லா இயற்கையாகவே வந்து இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய ஒரு நல்ல ஆன்டிபயோட்டிக் தான் பூண்டு. நம்ம வந்து நம்ம செய்யும்போது பூண்டு வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். மற்ற நாட்களில் பூண்டு வந்து கண்டிப்பாக மேக்ஸிமம் நம்ம சமையலில் இருக்கட்டும் நிறையவே. இப்போ நம்ம மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன் போட்டுக்கலாம். மிளகாய்த்தூள் 1.5 டீஸ்பூன் போதும், ரொம்ப காரம் வேணாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள். ரொம்ப கோபுரமாக எடுக்காத, கொஞ்சம் வந்து கட் பண்ணி எடுங்க. 1 டீஸ்பூன். ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு நம்ம தேவையான அளவுக்கு எடுத்துக்கலாம். கீரையோட அளவுக்கு ஏற்ற மாதிரி கம்மியாகவே போட்டுக்கோங்க. ஃபைனலாக பார்த்துக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ கீரையில் இந்த தண்ணியே பாருங்கள் எவ்வளோ வந்திருக்கு. கூட்டுன்றதுனால வந்து நம்ம தண்ணியாக கொஞ்சம் கூட்டு செஞ்சோம்னா நல்லாயிருக்கும். பொரியல் இதெல்லாம் செய்யும்போது தண்ணி ரொம்பவே தெளித்து விட்டு தான் செய்யணும். பாலக்கீரை பொரியலும் ரொம்ப அருமையாக இருக்கும். இது நல்லா வேகட்டும். கீரை நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா நம்ம வேக வச்ச பருப்பை நம்ம சேர்த்துக்கணும். இப்போ சேர்க்கக்கூடாது, ரொம்ப குழஞ்ச மாதிரி ஆகிடும். கூட்டுக்கெல்லாம் எப்பவுமே பருப்பு நல்லா குழைய விட்டு எடுங்க. வெறும் துவரம் பருப்பு மட்டும்தான் வந்து இந்த கீரைக்கு நான் எடுத்து வச்சுருக்கேன். கடலைப்பருப்பு சேர்க்கலை. பருப்பை நல்லா சேர்த்துட்டு நல்லா உடச்சி விட்டுட்டேன் பருப்பை. இப்போ நம்ம தாளிச்சிக்கலாம். தாளிக்க தேவையான பொருட்கள்: கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம் கொஞ்சோண்டு, 3 வட்டல் மிளகாய். கிள்ள வேண்டாம், காம்பு மட்டும் கிள்ளி எடுத்துக்கலாம். இதை நம்ம நல்லெண்ணெயில் தாளித்து போட்டுடலாம். பெருங்காயம் ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு சேர்த்துக்கலாம். கேஸ் ட்ரபிள் இல்லாமல் இருக்கும் துவரம் பருப்பு சேர்க்கறதுனால. கூட்டு தாளிச்சாச்சு. நல்லா அருமையாக சாப்பாட்டுக்கு போட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக ஒரு சத்தான கீரை ரெடி ஆயிடுச்சு. இதை இன்னும் கொஞ்சம் நம்ம வேணும்னா நீர் வந்து நல்லா சுண்ட விட்டுடலாம். இது போல் சத்தான கீரையை நீங்களும் வந்து சமைச்சு சாப்பிடுங்க, ஆரோக்கியமாக வாழலாம். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் தட்ட மறக்காதீங்க. பாய், தேங்க்யூ.